अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் க்ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनादार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि காஞ்சிபுரத்திலே பல பல திவ்யதேசங்கள் அமைந்துள்ளன. திவ்யதேசங்களாலே நிறைந்த ஊர் என்றே காஞ்சிபுரத்திற்கு ஒரு பெருமை உண்டு. அதிலே மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் என்று சொல்லப்படுகின்ற பெருமாள் கோயில். அந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு மேற்கே பல திவ்யதேசங்கள் அமைந்துள்ளன. அதிலே முக்கியமான திவ்யதேசமாக திருவெக்கா என்கின்ற திவ்யதேசம் கொள்ளப்படுகிறது. தேவப்பெருமாள் அவதரிப்பதற்கு முன்னாலே அவதரித்தவர் திருவெக்காவிலே எழுந்தருளிருக்கின்ற யதோக்தகாரி எம்பெருமான். வேகாசேது என்றே அவருக்கு திருநாமம். பிரம்மா யாகம் செய்த பொழுது அந்த யாகத்தை கெடுப்பதற்காக மிகவும் கோபத்தோடு சரஸ்வதியானவள் ஒரு பெரிய நதியாக வேகத்தோடு வந்தாள். அந்த நதி வேகவதி என்றே பெயர் வழங்க பெறுகிறது. அந்த வேகத்தோடு வந்தவள் அந்த யாகத்திலே பாய்ந்து அந்த யாகத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைத்த பொழுது அங்கே எம்பெருமான் குறுக்கே வந்து சயனித்து கொண்டு விட்டான். அவனை தாண்டி செல்ல முடியாமல் வேகவதியின் திரும்பி விட்டாளாம். அப்படி அந்த வேகவதிக்கு ஒரு பெரிய அணையாக இருந்தபடியினாலே அந்த எம்பெருமானுக்கே வேகவணை வேகாசேத்து என்று திருநாமம் ஏற்பட்டது. அந்த வேகாசேத்து எம்பெருமானை துதித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் வேகாசேத்து ஸ்தோத்திரம் என்றே வழங்கப் பெறுகிறது. 10 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானை பலவாறு துதிக்கிறார். அதிலே நாம் இப்பொழுது 2வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷசேதுரபங்குரஹாம் யத்ர சாரஸ்வதம் ஸ்ரோதஹ விஸ்ராம்யதி விஸ்ருங்கலம். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் அவனை சொல்லுகிறார். எப்படிப்பட்டவன்? கமயித்தும் பாரம் ஈஷ்டே என்னால் என்ன, இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சாகரத்தை தாண்டுவதற்கு நல்ல வலிமையுடைய அணையாக திகழ்கிறது அது. அந்த அவனை யதோக்தகாரி என்கிறவன் அந்த வேகவதி நதிக்கு மட்டும் அவன் அணையாக இல்லை. அணை என்னால் என்ன, ஒரு அணையில் இருந்தால் அந்த நதியை நாம் தாண்டி விடலாம். அணை என்கிறது நாம் இப்படி நினைக்க வேண்டும். பாலம் என்று தமிழிலே சொல்லுகிறோமே, பாலம் என்னால் என்ன, ஒரு நதியின் மேலே கட்டப்பட்ட பாலம். அந்த பாலத்தில் ஏறினால் என்ன, சுலபமாக நதியை தாண்டி விடலாம், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று விடலாம். இப்பொழுது எம்பெருமான் குறுக்கே அவன் ஒரு பாலமாகத்தான் இருக்கிறான், அவன் சேத்துவாகத்தான் இருக்கிறான். எப்படிப்பட்ட சேத்து என்னால் இந்த வேகவதி நதிக்கு மட்டும் அவன் சேத்து அல்ல. பின் எதற்கு சேத்து என்னால் இந்த சம்சாரம் உலக வாழ்க்கைக்கே அவன் உலக வாழ்க்கையே என்பதை எப்படி வர்ணித்தார்கள் பெரியோர்கள்? பிறவி பெருங்கடல் என்று சொன்னார்கள். பிறவி என்கிறது ஒரு பெரிய கடல் போலே. அந்த கடலை தாண்டுவதற்கு உரிய பாலமாக இருப்பவன் யார் என்னால் இவன் தான், பகவான் தான். ஆக வேகவதிக்கு பாலமாக இருந்தவன், வேகவதியிலே சேத்துவாய் இருந்தவன், நம்முடைய சம்சாரத்திற்கே சேத்துவாய் அதிலிருந்து தாண்டுவதற்கு நமக்கு உபகாரம் செய்பவனாய் அவன் இருக்கிறான்
அவனை சொல்லுகிறார். எப்படிப்பட்டவன் என்றான், ஏஷசேதுஹு அபங்குரஹா. இந்த சேத்து இருக்கிறதே இது அபங்குரஹா என்னால் அழிக்கவே முடியாததுன்னு அர்த்தம். அதனுடைய கருத்து என்ன? இப்போ இந்த உலகத்திலே கூட பாலங்களை எல்லாம் கட்டுகிறார்கள். ஆனால் கட்டுக்கடங்காமல் வெள்ளம் வந்தால் அந்த பாலமும் அழிந்து விடுகிறது இல்லையா? பாலமும் கூட இடிந்து விழுகிறது. எத்தனையோ இடத்திலே பார்க்கிறோம். அதாவது மிக மிக உறுதியாக கட்டப்பட்ட பாலம், பல நூறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய பாலமும் கூட ஏதோ சில சமயத்திலே அது இடிந்து விழுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த எம்பெருமானாகிற பாலம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட பாலம் என்று கேட்டால், அபங்குரஹா சேதுஹு ஏஷ சேதுஹு அபங்குரஹா. இந்த எம்பெருமானாகிற அணை இது இருக்கிறதே அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், பாரம் கமயித்தும் சம்சாரமாகிற இந்த பெருங்கடலை தாண்டுவதற்கு அணையாக இருக்கக்கூடியது இந்த சேத்து. அப்படிப்பட்ட சேத்து பாரம் கமயத்தும் ஈஷ்டே என்னால் என்ன அர்த்தம்? இந்த சம்சாரமாகிற பெருங்கடலை, உலக வாழ்க்கையாகிற பெருங்கடலை தாண்டுவதற்கு, தன்னையெல்லாம் தாண்டி வைப்பதற்கு அது வல்லமையுடையது என்று சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றித்தான் அனைத்து வேத வாக்கியங்களும் அமைந்திருக்கின்றன. அதைத்தான் சொல்லுகிறார், எத்திர சாரஸ்வதம் ஸ்ரோதா. அதாவது சொற்களினுடைய பெருக்குகள் அனைத்தும் எங்கே போய் முடிகின்றனன்னு கேட்டால், விஸ்ராமியதி விசிருங்கலம். தடையற்ற பெருக்கு அது எப்படி போய் முடிகிறது? அந்த எம்பெருமானிடத்திலே விஸ்ராமியதி. அதாவது என்ன அர்த்தம்? யார் எவ்வளவு புகழ்ந்தாலும் எந்த வார்த்தையை சொன்னாலும் முடிவிலே அது பகவானைத்தான் சொல்லும். அது இன்னும் பலவிதமாக இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். வேதாந்தத்தினுடைய கருத்துப்படி என்ன பொருள் என்றால், எல்லா சொற்களும் முடிவிலே எம்பெருமானைத்தான் சொல்லும். ஏனென்றால் இப்பொழுது ஒருவர் பெயர் சொல்லி அழைத்தால் அது அவருடைய உடலை முதலிலே சொல்லி உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை குறிப்பிடுவது போல, அந்த ஆத்மாவுக்கும் உள்ளே பரமாத்மா இருக்கிறபடியினாலே நாம் சொல்லுகிற சொல் அத்தனையும் உள்ளே இருக்கிற பரமாத்மா பரியந்தத்திற்கு செல்லுகிறது. இது வேதாந்த ஞானநிகி யுத்பத்திஹி பூரியத்தே என்று எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருக்கு வேதார்த்த சங்கிரகத்திலே அருளி செய்கிறார். அதனால் ஒவ்வொரு சொல்லும் முடிவிலே எம்பெருமானிடத்திலே தான் போய் நிற்கிறது, எல்லா சொற்களும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதா விஸ்ராமியதி விசிருங்கலம். எந்த இடத்திலே எல்லா சொற்களும் போய் முடிகிறதோ, இந்த எந்த சொற்களும் எல்லா சொற்களும் எந்த பகவானை சொல்லுகிறதோ அவனை நான் இங்கே துதிக்கிறேன் என்று அப்படி அர்த்தம் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஆஹா, எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், தடையற்ற பாலமாய் வலிமையான பாலமாய் இருக்கிறவன். அதாவது இந்த உலகத்திலே நாம் இந்த உலக வாழ்க்கையாகிற பெருவி பெருங்கடலை தாண்டுவதற்கு வைகுந்தன் என்பதோர் தோணி என்றால் ஆண்டாள். வள்ளுவர் வைகுந்தத்தை உலக வாழ்க்கையை பிறவி பெருங்கடல் என்றார். அந்த கடலை கடப்பதற்கு தோணியும் உபயோகப்படும், கடலை கடுப்பதற்கு அணையும் உபயோகப்படும். தோணியானால் கூட அதை நாம் துழாவ வேண்டும், அல்லது அதுவும் கூட வெள்ளம் அதிகமானால் அந்த தோணியும் அடித்து கொண்டு போய்விடும். என்னெல்லாம் குறைகள் உண்டு. ஆனால் இந்த பாலத்திற்கு அந்த குறை அல்லவே. யார் வேண்டுமானாலும் அதன் மீது நடந்து சென்று விடலாமே. அப்படிப்பட்ட சேத்துவாக வென்றோம் எம்பெருமான் இருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே அவனை வர்ணித்தார். அடுத்தபடியாக வேகாசேத்து ஸ்தோத்திரத்திலே 3வது ஸ்லோகம். அதில் என்ன சொல்லுகிறார்? அந்த எம்பெருமானை இன்னும் துதிக்கிறார். ஜெயதி ஜகதேக சேது வேகவதி மத்திய லக்ஷிதோ தேவஹாம் பிரசமதிய பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான். ஜெகதேக சேத்து என்ன? உண்மையிலே அவன் சேத்து என்னால் வெறும் வேகா சேத்து மட்டுமல்ல. வேகா சேத்து என்னால்னா வேகவதி நதியிலே கட்டப்பட்ட ஒரு அணை, வேகவதி நதியை தாண்டுவதற்காக உபயோகப்படுகிற ஒரு அணை என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அவன் அப்படி அல்ல. ஜெகதேக சேது, உலகத்திற்கே ஒரே அணையாய் இருப்பவனவன். உலக வாழ்க்கை அனைத்திற்கும் ஒரு அணையாய் இருப்பவனவன். அவன் ஜெயதி, ஜெயதி என்னால்னா நன்றாக வெற்றி பெற்று விளங்கட்டும். அவன் எங்கே இருக்கிறான்? வேகவதி மத்தியே லக்ஷிதா. வேகவதி நதியினுடைய நடுவிலே அவன் அணையாக அவன் காணப்படுகிறானே, அவன்தான் ஜெகதேக சேது, உலகுக்கெல்லாம் ஒப்பற்ற அணையாக இருக்கிறவன். அந்த தேவன் அவன் எப்படிப்பட்டவன்? தேவஹா எப்படிப்பட்டவன் என்னால் பிரஜானாம் பிரதிதானு சம்சார ஜலதி. அதாவது
மக்களுடைய ஒரு உலக வாழ்க்கையாகிற ஒரு கடல் தான் பிறவி பெருங்கடல். அந்த பிறவி பெருங்கடல் எப்படிப்பட்டது? பிரதிதான், நல்ல மிக ஆழமான கடல் அது. அதாவது அகன்று உயர்ந்து ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடல். அந்த கடலுடைய கல்லோலான், அந்த பெரிய அலைகள், அந்த அலைகளை எல்லாம் என்ன பண்ணுகிறான்? பிரசமயதி, அடக்கி விடுகிறான். இவனென்றோ அடக்குகிறான். உலக வாழ்க்கை என்கிறது ஒரு பெரிய கடலாக இருக்கிறது. அந்த கடலுக்கு மேலே இவன் அணையாயிருந்து அந்த கடலுடைய அணைகளுக்கும் தான் மேற்பட்டு அந்த கடல் அலைகளை கீழே அடக்கி விடுகிறான். ஆகினாலே எல்லோரும் மிக சுலபமாக இந்த கடலை தாண்டி விடுகிறார்கள். உலகுக்கே ஓர் ஒப்பற்ற அணையாக இருந்து அனைவரையும் பிறவிக்கடலிலிருந்து கடத்தி தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவன் எம்பெருமான் என்று அந்த வேகா சேத்து எம்பெருமானை இந்த ஸ்லோகத்திலேயும் வேதாந்த தேசிகன் துதித்தார். அதுக்கு அடுத்தபடியாக 4வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட எம்பெருமான் என் உள்ளத்திலே எப்பொழுதும் விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மிகவும் சிறிய ஸ்லோகங்கள், நான் சுருக்கமாகவே அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். விபாது மே சேதசி விஷ்ணு சேது வேகாபகா வேக விகாத ஹேது அம்போஜயோனேர் யதுபுக்ஞமாசீத் அபங்கரக்ஷா ஹயமேத தீக்ஷா. இந்த விஷ்ணு சேத்து, விஷ்ணுவாகிற சேத்து, அதாவது வேகா சேத்து என்பது அவனுக்கு பெயர். ஆனால் வேகா சேத்துவாக இருப்பவன் ஆர்? விஷ்ணுவேதான், பகவான் விஷ்ணுவேதான். ஆகினாலே இந்த வேகாபகா வேக விகாத ஹேதுகு, வேகமாக வந்த வேகவதி என்கிற நதி இருக்கிறாளே, அவளுடைய வேகத்தை தடை செய்வதற்காக வந்தவன் இவன் அல்லவா? அதனால் வேகாபகா, வேகவதி ஆற்றினுடைய வேகத்தை தடை செய்வதற்கு வந்த அந்த விஷ்ணு சேதுகு எம்பெருமானாகிற ஒரு திரு அணை அவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் எப்படிப்பட்டவனா? அவன் எப்படி? விபாதுமே சேதசி, என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நன்றாக விளங்க வேண்டும், எப்பொழுதும் அந்த நன்றாக விளங்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அம்போஜயே யோனேஹே ஹயமேவ தீக்ஷா யது உபஜ்ஞம். அம்போஜயோனி என்னாலுன்னா தாமரையிலே பிறந்தவன் பிரம்மா. அவன் பண்ண யாகம் எது? அது என்னால் ஹயமேத தீக்ஷா, அவன் கை கொண்ட ஒரு விரதம், அது அஸ்வமேதம் என்கிற யாகத்தை பண்ண வேணும் என்று அவன் நினைத்தான். அம்போஜயோனேஹே ஹயமேத தீக்ஷா, அந்த தீட்சையிலே எது உபஜ்ஞம், அது வழியாகத்தான் இவன் அது காரணமாகத்தான் இவனும் அவதரித்தான். அதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. அபங்கரக்ஷா ஆசீத்து எது உபஜ்ஞம், அந்த அஸ்வமேத யாகத்திற்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றோ இவன் அங்கே ஆவிர்பவித்தான், அங்கே வந்து தோன்றினான். அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அபங்கரக்ஷா, அந்த அஸ்வமேத தீட்சைக்கு அபங்கரக்ஷா தடை ஏற்படாமல் இருப்பதற்காக எத் உபஜ்ஞமாசீத், அந்த இடத்திலே தோன்றினவன் என்றோ இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்திலே விளங்க வேண்டும். எல்லா தடைகளையும் போக்குகிறவன் யதோக்தகாரி என்று தெரிகிறது அல்லவா? அந்த எம்பெருமான் வேகா சேத்து எம்பெருமான் யாருக்கு? பிரம்மாவுக்கு அந்த அஸ்வமேத யாகத்திற்கு ஏற்பட்ட தடையையே போக்குகிறான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை, எல்லா தடைகளையும் அவன் போக்கித்தானே தீருவான். ஆயினாலே அப்படி தடைகளை போக்குகின்றவனான அந்த எம்பெருமான் விபாத்துமே சேத்தசி, எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலே நிறைந்திருக்க வேண்டும், என்னுடைய புத்தியிலே என்னுடைய உள்ளத்திலே அவன் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். அவன் விஷ்ணு சேத்து. ஏன்னா வேதத்திலே கூட அவனை சொல்லியிருக்கிறது, அவனை சேத்துவாக, அவனை அணையாக சொல்லியிருக்கிறது உலக வாழ்க்கைக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை இங்கே இந்த வேகா சேத்து ஸ்தோத்திரத்திலே துதித்து கொண்டு வருகிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda